ஹாய் டியர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். நாங்களும் நல்லாயிருக்கோம். இது வந்து மண்டே மார்னிங் எடுத்திருந்த ஒரு vlog தான். மண்டே நம்ம குட்டி பையன் விளையாண்டு வீடை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தான் பண்ணி வச்சுருந்தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் விளையாடட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். நானும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சமையல்லாம் முடிச்சிட்டேன். சமையல்லாம் முடித்ததுக்கப்புறம் என்னோடய கவுண்டர் டாப் வந்து இப்படி தான் இருந்தது. இனி இதை க்ளீன் பண்ணணும். இனி நான் அந்த தம்பிக்கு வந்து ஃபுட் கொடுக்கணும். சரி ஓகே அப்படின்ட்டு தம்பிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தனியாக நான் எதுவும் செய்யலை. அன்றைக்கி அவனுக்கு வந்து பால் சாதம் தான் ஊட்டி விட்டுருந்தேன். பாலில் வந்து சாதம் போட்டு நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா மசிச்சு கொடுத்துட்டேன். அவனுக்கு மசிச்சு கொடுத்துட்டு அவனை தூங்க வச்சுட்டு நான் அவனோட பொம்மை எல்லாத்தையும் எடுத்து ஓரமாக எல்லாமே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிச்சனில் வந்து கவுண்டர் டாப்பும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணிவிட்டேன். சிங்கில் அந்த பாத்திரம் எல்லாமே வந்து கழுவி எடுத்து வச்சுட்டேன். ஸோ கழுவி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக கவுண்டர் டாப் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த வீட்டில் வந்து சின்ன கவுண்டர் டாப் தான். நமக்கு அங்கே இருந்த மாதிரி வந்து பெருசெல்லாம் கிடையாது. இந்த ஒரே ஒரு சின்ன கவுண்டர் டாப் தான். ஸோ இதுக்குள்ளே நான் வந்து கேஸு, சமைக்கிற பொருள், காய்கறிகள் எல்லாமே இதில் தான் அட்ஜஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் ஓகே, நல்லா தான் இருக்குது. எதுவும் சிம்பிளாக. அதுக்கப்புறம் நான் ஈவினிங் தான் வந்து விலாக் எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். ஈவினிங் நான் என்னோடய வீட்டு குட்டி வந்து விளையாடுறங்கிற பேரில் என்னென்னமோ பண்ணி இப்படி தான் போட்டு வச்சுருந்தேன். வீடு இப்படி தான் இருந்தது. அவனை விளையாட விட்டுட்டு நான் வந்து டீயெல்லாம் போட்டு குடிச்சிட்டு அவனுக்கு பால்லாம் ஆற்றி கொடுத்துட்டு சரி ஓகே இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து அடுத்து நைட்டு வந்து டிஃபன் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஸோ என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து வெஜ் பிரியாணி மாதிரி பண்ணிட்டேன். பட்டாணி தான் ஊற போடலை. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல தான் நான் இந்த டிஷ் வந்து சரி பண்ணலாம் அப்படின்னு டிசிஷன் எடுத்தனால நான் பட்டாணி மட்டும் முன்னையே ஊற போடலை. ஸோ ஈஸியாக வந்து ஊறுற மாதிரி சோயா மட்டும் போட்டு எப்பவும் போல் வந்து சிம்பிளாக வந்து வெஜ் பிரியாணி பண்ணிவிட்டு முட்டை வந்து மட்டும் நாங்கள் வேக வச்சு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டோம். எங்களுக்கும் வந்து இதே தான். அதே மாதிரி குட்டிக்கும் வந்து இதே தான் கொடுத்தேன். அவனுக்கு நல்லா மசிச்சுட்டு அவனுக்கு ஒரு முட்டை வந்து வேக போட்டிருந்தேன். அந்த முட்டையோடய வச்சு அவனுக்கும் கொடுத்துட்டேன். அவனும் வந்து சாப்பிட்டுக்கிட்டான். இப்போ அவனுக்குன்னு எதுவுமே நான் நிறைய வந்து தனியாக செய்கிறதில்ல. அவன் எதெல்லாம் சாப்பிடுவாங்கிற மாதிரி பார்த்து நமக்கு வைக்கிறதே வந்து அவனுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துறது. ஏன்னா நம்ம இப்போ இருந்தே அந்த மாதிரி குழந்தைங்கள பழக்கிட்டோம் அப்படின்னா இனி அவங்க வளரும் போது அவங்களுக்குன்னு நம்ம இன்னுமே தனித்தனியாக பார்த்து செய்ய வேண்டியது இருக்காது. ஏதாவது ஒரு சில நேரங்கள் பண்ணித்தரலாம். மீதி நேரம் நம்ம என்ன செய்கிறோமோ அதை வந்து அவங்களுக்கு பழக்கப்படுத்துறதுக்கு நம்ம இப்போ இருந்தே வந்து ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் வந்து எப்போவுமே வந்து பிரச்சனை இருக்காது. அப்புறம் எல்லாருமே வந்து டின்னர் சாப்பிட்டுட்டு அவனுக்கும் நான் ஊட்டி விட்டுட்டு நாங்களும் சாப்பிட்டுட்டு நானும் கிச்சனில் இருக்க பாத்திரம் எல்லாமே நான் கழுவி வச்சுட்டு கிச்சனை வந்து லைட்டாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் போய் அவனை தூங்க வைக்க போயிட்டேன். எனக்கு எப்போவுமே அவனை தூங்க வைக்கிறதுக்கு தான் வந்து ரொம்ப டைம் ஆகும். கிட்டத்தட்ட எப்படியும் 1 hour ஆகிடும். நான் அவனுக்கு இன்னும் ஃபீட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அவனுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவனை தூங்க வைக்க ரொம்ப டைம் எடுத்துருது. வீடியோவில் பேபியோட ஃபுட் ரொட்டீன் ஷேர் பண்ணுறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.